வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள், மூடநம்பிக்கைகள் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல், ஒரு கிரகம் ஒரு ராசிக்கு வானவெளியில் இந்த பாவத்தில் இந்த இடத்துல இருக்கும் பொழுது கோச்சார அடிப்படையில் எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுப்பார். அதே மாதிரி 9 கிரகம் அந்த ராசிங்கிற சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டுக்கு மீதி இருக்கக்கூடிய 8 கிரகம் எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத துலாம் ராசிக்கு ஆகஸ்ட் 2026 எப்படி இருக்குது அப்படிங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் மிகைப்படுத்தாமல் துல்லியமாக நம்ம அறிவியல் சார்ந்த முறையில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், துலாம் ராசியோட அதிபதி ஆகிய சுக்கிரனே 12ஆம் இடத்துல நீச்சமாக போய் சனிப்பார்வை பெற்று செவ்வாய் பார்வை பெற்றிருக்கிறது கொஞ்சம் ஜாதகர், அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் ஆர் சம் ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏன்னா ராசி அதிபதி பாதிப்புள்ளாக இருக்கிறார், நீச்சமாகவும் இருக்கிறார். அதே சமயத்தில் சனி செவ்வாய் பார்வை பெறுகிறார். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக எடுத்தமா கவுத்தமானு செய்யாமல் கொஞ்சம் விவேகமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக துலாம் ராசிக்காரருக்கு இருக்குது. இல்லை கொஞ்சம் அதிகமாக கோவப்பட்டு இன்ஸ்டிங்டிவாக எமோஷ்னலாக அவசரப்பட்டு செய்யும் பொழுது சில விஷயங்கள் சரியாக வராது. அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, குரு 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது அருமை. ராகு 5லிருந்து குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், பூர்வீக சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அலர்ட்டாக கவனிக்க வேண்டிய விஷயமாக வச்சிருக்கிறார். 11ஆம் இடத்துல கேது இருக்கிறார். மற்றபடி பார்த்தீங்கன்னா, சூரியன் 10ஆம் இடத்துல வருவது தொழில் வேலை அமைப்புக்கு நல்லது. குருவோட செய்கிறார். புதனும் குருவோட சேர்றார். ஸோ சூரியன் புதன் குருவோட சேர்ந்து 10ஆம் இடத்துக்கு வருவது நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நான் முதலே சொன்ன மாதிரி இருந்தாலும் சில வேலை நிமித்தத்தில், தொழில் நிமித்தத்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, டெவலப்மெண்ட்டு இருக்குது. அதை நோக்கி நீங்கள் செய்யும் பொழுது அதிகமாக ஸ்ட்ரெஸ், அதிகமான உழைப்பு செய்ய வேண்டிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. ஸோ புதன் நன்றாக குருவோடு சேரும் பொழுது மாணவர்களுக்கு நல்ல ஒரு மெமரி பவர், கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணக்கூடிய இளைய துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு டைம், நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, நல்லா நிமிடத்தும் படிக்கக்கூடிய அமைப்பு, நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதில் கெட்டிக்காரத்தனமாக வரக்கூடிய அமைப்பு, கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. அதே சமயத்தில் ஒரு ஆளுமை, ஒரு செயல்திறன், ஒரு ப்ரமோஷன், ஒரு டெவலப்மெண்ட், அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல ஒரு பதவி, வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன், தொழில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, அது மாதிரி நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஓரியன்டாக அந்த சூரியன் 10ஆம் இடத்துக்கு வருவதனால உங்கள் முயற்சி திருவினையாக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ என்னடா அது, ஒரு பக்கம் ராசி அதிபதி பிரச்சனையாக இருக்குது, ஒரு பக்கம் 10ஆம் இடம் நல்லா இருக்குன்னா அதுதான் ஜாதகம் முரண்பாடானதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு இடத்துல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்குது. அதே சமயத்தில் நம்ம கஷ்டப்படணும், நம்ம ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது, நம்ம அலட்டிக்கக்கூடாதுங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறீங்க. செஞ்சோமா வந்தோமா, அது என்ன நடக்குதோ அது நடக்கட்டுங்கிற மாதிரி நீங்கள் இருக்கணும். ஏன்னா மைண்டு அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய அமைப்புகள், பேர்ன் அவுட் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆனால் ஓவராலாக பார்க்கும் பொழுது ரியாலிட்டியில் அவ்வளோ பேடாக இல்லை, நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிப்போம். ஏன்னா அந்த ராசி அதிபதி தான் அந்த ராசி ஆள்றாங்க இல்லையா. ஸோ அந்த அடிப்படையில் அப்படி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கும் பொழுது, வெளியில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற பொழுது, வெளி மாநிலம், வெளிநாடு அல்லது ஒரு வியாபார விஷயமா, வேலை விஷயமா ஒரு இடத்துக்கு போகும்பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள், வண்டி வாகனத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கக்கூடிய அமைப்புகள், ராத்திரி நேரம் இரவு நேரம் போகும்பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. மற்றபடி பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு சுப விரயங்கள் செய்யக்கூடியது, பெண்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள், குடும்பத்தில் பெண்களுக்கு வேணுங்கிற விஷயம் செஞ்சு கொடுக்குறது, அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. காதல் விஷயங்கள் கை கூடுறது, கள்ளக்காதல், அதுலேயும் பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் சனி செவ்வாய் பார்வை இருக்கிறனால கொஞ்சம் நட்பாக பழகிறது, திடீர்னு ஒரு வேறு மாதிரி போகிறது, அதெல்லாம் இருக்கும் கொஞ்சம். அதனால தான் முதலே சொல்லிட்டேன், எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம இன்ஸ்டிங்க்ட்டுக்கும் எமோஷனுக்கும் இடம் கொடுத்தோம்னா கொஞ்சம் வம்பு பிரச்சனையில் போய் மாட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது மீண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன்.
மற்றபடி பார்த்தீங்கன்னா தொழில் முனைப்பு, வேலை முனைப்பு, அந்தஸ்தில் உயர்வு, அது மாதிரி வந்து நம்ம ப்ரொஃபஷ்னலாக பெட்டராக தான் இருக்குது. அதே சமயத்தில் செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தை விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. அவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னா தலையாட்டிட்டு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். வீண் வாக்குவாதம், நீங்கள் சொல்கிற விஷயங்கள் அவங்க புரிஞ்சுக்காமல் வாக்குவாதமாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தந்தையாருக்கு உடல்நலம் பார்க்க வேண்டிய அமைப்பு இருக்குது. அது மாதிரி சில விஷயங்கள் இருந்தாலும் ஓவராலாக பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய, அடுத்து வரக்கூடிய தீபாவளி டைம்லாம் ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடியதுக்கு ஒரு அடித்தளமான ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 2026 மாதம் வந்து வருகிறது. மற்றபடி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய உண்மையான ஜாதகம் எப்படி இருக்குது, உங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, லக்னமும் ராசி வேறு வேறையா அல்லது ஒன்றா, உங்கள் லக்னத்துக்கு ஏற்ற தசா புக்திகள் போய் கொண்டு இருக்கிறதா, அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்போ நம்ம பேசின கோச்சாரத்தில் எப்படி போயிட்டுருக்காங்க, இதெல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம சொன்ன பொது பலன்களும் உங்களோட ஜாதகத்தில் வரக்கூடிய தசா புக்தி அந்தர சூக்ஷமம் எல்லா கிரகத்தோட திக்பலம், திருக்பலம், ஸ்தான பலம் இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய கர்மா எப்படி செயல்படுகிறது, சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எது மாதிரி அமைப்புகள் தென்படுகிறது, நீங்கள் எப்போ ஜெயிப்பீங்க, எது மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கணும், எந்த துறை உங்களுக்கு நல்லது, வேலையா தொழிலா, கல்யாணம் எப்போ நடக்கும், லேட் மேரேஜா ஏர்லி மேரேஜா, எப்படிப்பட்ட திருமணம், அப்புறம் உங்களுடைய உத்தியோகம் எங்கே நடக்க போகுது, உள்ளூர்லையா வெளியூர்லையா வெளிநாட்டிலையா, வேலையோட தொழில் நல்லா வருதா, எது யோகமான ஒரு அமைப்பாக வருது, எந்த கிரகம் நமக்கு நல்லா இருக்குது, எந்த துறை நமக்கு நல்லா வரும், அது மாதிரி விஷயங்கள், அரசு சார்ந்த விஷயங்களா அல்லது கார்ப்பரேட் ப்ரைவேட் செக்டரா அல்லது அக்ரிகல்ச்சர் அது மாதிரி போகுதா, எது மாதிரி கேள்விகள் உங்கள் மனசில் இருக்கோ அந்த கேள்விகளுக்கு தகுந்த விடைகள் வந்து நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் புதைந்து கிடைக்கிறது. அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணும் பொழுது, சாஸ்திரங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சயின்ஸ், இந்திய வேத ஜோதிடம் ஒரு சயின்ஸ், அதுலேருந்து பலன்கள் எடுக்கிறதுங்கிறது ஒரு ஆர்ட், ஒரு கலை. அது எப்படி நம்ம எடுத்து நம்மளுடைய கர்மா எப்படி செயல்படுது, நம்மளுடைய இறந்த காலம் பாஸ்ட் எப்படி இருந்தது, ஃப்யூச்சர் எப்படி போகுது, ப்ரெசண்ட் எப்படி போகுது, இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம், அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் இதெல்லாம் எப்படி போகுது, ஸோ அது பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கை திட்டங்களை எப்படி செயல்படுத்தலாம், எது மாதிரி சாய்ஸஸ் நமக்கு முன்னாடி இருக்குது, எந்த சாய்ஸ் நமக்கு எடுக்கலாம், எப்போ நமக்கு நிவர்த்தி வரும், எப்போ கடன் அடையும், எப்போ வந்து வம்பு வழக்குகள் பிரச்சனையிலேருந்து விடுபட்டு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு வரக்கூடிய தசாபுக்திகள் நமக்கு வருது, கோச்சாரம் எப்போ நமக்கு சப்போர்ட் ஆகுது, இதெல்லாம் சும்மா ஓவராலாக பார்க்காம, அனுகூல முறையில் பார்க்காம, அனுமானமாக பார்க்காம, மிகைப்படுத்தி சொல்லாமல் நம்மளோட ஜாதகத்தில் உண்மையான அமைப்புகள் எப்படி இருக்குது, அது சயின்டிஃபிக்காக இந்த கிரகம் இப்படி இருந்தால் எப்படி இருக்குங்கிறது 18 வருஷமாக நாங்கள் 10,000 15,000 ஜாதகத்துக்கு மேலே பார்த்த ஒரு காரணத்தினால நமக்கு ஒரு லக்னத்திலையும் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி, எது மாதிரி விஷயங்கள் எப்படி செயல்படும், இது மாதிரி விஷயங்கள்லாம் துல்லியமாக நம்ம பார்த்த 18 வருஷம் அனுபவத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது என்று சொல்ல விரும்புகிறேன். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக வருதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் மூடநம்பிக்கைகளில் போகாமல், உள்ளது உள்ளவாறு ஒரு ராசிங்கிற சந்திரனை தவிர்த்து மீது இருக்கக்கூடிய 8 கிரகங்கள் சஞ்சரிக்கும் பொழுது கோச்சாரத்தில் எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுப்பார், எந்தெந்த இடத்துல எந்தெந்த டிகிரியில் எப்படி இருக்கும் பொழுது எது மாதிரி பலன்கள் நம்ம எதிர்பார்க்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையை எது மாதிரி திசையில் திரும்பக்கூடிய அமைப்பை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், விருச்சிக ராசிக்கு இருக்கக்கூடிய அமைப்பு சனி 5, குரு 9ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறாரு. கடந்த 3 மாதமாக 2 மாதமாக அது ரொம்ப நல்லது. சில பிரச்சனைகளுக்கு சில சப்போர்ட்டும் தீர்வும் கொடுத்துட்ருக்கார். ராகு 4, 10ஆம் இடத்துல கேது. இந்த வேலை தொழிலில் வந்து அதிகமான மாற்றங்கள், முயற்சி, பிரச்சனைகள், அதுக்கப்புறம் தீர்வுகள் அப்படிங்கிற மாதிரி போராட்டங்களை கொடுக்கக்கூடியது ராகு கேது வந்து 4, 10 இருக்குது. ஸோ இது மாதிரி அமைப்பில் வந்து ராசி அதிபதியாகிய செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு போகிறார் மாதம் முழுவதும். ஸோ அப்படிங்கிறப்போ ராசி அதிபதி 8ஆம் இடத்துல மாதம் முழுவதும் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து சில விஷயங்கள் வந்து நமக்கு நினச்ச மாதிரி வராமல் கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புகளாகவும் பொறுமையாக இருக்கக்கூடிய அமைப்புகளாகவும் வருதுங்க. இதில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. நல்லது என்னென்னா, நம்ம ஓனாக நீங்கள் போய் டெவலப் ஆகி பண்ணணும்னு நினச்சா சில பிரச்சனை வரும், ஆனால் வர வேண்டியது அப்படியே வரும்.
எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கும், அதே சமயத்தில் நாம் செஞ்சு எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்காது. ஸோ அது மாதிரி அமைப்புகள் தான் அந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பகைப்பெற்ற ராசி அதிபதி செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது தப்பு இல்லை, நல்லா இருக்கு. 9ஆம் இடத்துல குருவோட சேர்றது சூரியனும் புதனும் ரெண்டுமே சேர்வது நல்லது. நிபுணத்துவம் யோகமாகி இது மாதிரி டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கு. வேலை, ஐடி, சாஃப்ட்வேர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அக்கௌண்டிங், ஆடிட்டர், டாக்குமெண்டேஷன், மீடியா துறை இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல டெவலப்மெண்ட் வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. சூரியனும் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துலேருந்து குருவோட சேர்றதுனால அப்பா சார்ந்த விஷயங்கள், தகப்பனார் மூலமாக சில பெனிஃபிட்ஸ் வர்றது, இப்போ வர வேண்டியது இப்போ டக்குன்னு உங்களுக்கு சில இது சாதகமாக நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. ஸோ மாத கிரகங்களும் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆண்டு கிரகங்களும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிறனால ஓரளவுக்கு சமாளித்து போன ஒரு வருடமாக அஷ்டமத்தில் குரு இருந்து பாதிப்பாகி எந்த ஒரு முயற்சியும் பலனளிக்க முடியாமல் இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் 2026 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருகிறது. இதனால் பாருங்கள், ஓரளவுக்கு விடை கிடைக்க முடியாத சில விஷயங்கள், சவாலாக இருந்த சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் படிப்படியாக ஒன்றொன்றாக முடிந்து ஓரளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளை நோக்கி போகக்கூடிய ஒரு தருணமாக ஆகஸ்ட் 2026 வருகிறது. இதில் குரு உச்சமடைந்து ராசியையும் 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பார்க்கறதுனால அந்த குழந்தைங்கனால இது வரைக்கும் கொஞ்சம் பட்ட கஷ்டங்கள், மெனக்கெடுதல்லாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் அவங்களால கொஞ்சம் பெனிஃபிட் வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு. இதுதான் ஓவராலாக பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு நல்ல மாற்றங்களை நிறைந்த ஒரு மாதமாக, நம்ம முயற்சிகள் எடுத்துமா கவுத்துமான்னு பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக போகக்கூடிய அமைப்புகளாகவும், வண்டி வாகனத்தில் போகும்பொழுது கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்பும் தேவைப்படக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருக்கிறனால எல்லாத்துலேயும் ஒரு நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்கிறது மறந்துடக்கூடாது. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து போடும் பொழுது உங்கள் ஜாதகம் எப்படி வருது, உங்களோட லக்னம் என்ன, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம் இருக்கா, அடுத்து வரக்கூடிய தசா புக்திகள் எப்படி இருக்குது, ஷார்ட் டேர்ம் எப்படி, லாங் டேர்ம் எப்படி, உங்களுடைய தசா புக்தி அந்தர சூக்ஷமம், தசையை டிவைட் பண்ணால் புக்தி, புக்தியை டிவைட் பண்ணால் அந்தரம், அந்தரத்தை டிவைட் பண்ணால் சூக்ஷமம், அந்தரம்லாம் பார்த்தீங்கன்னா மாத கணக்கு, சூக்ஷம்னா வார கணக்கில் இங்கே கேட்கக்கூடிய விடைகள், கேள்விக்கு என்ன மாதிரி விடைகள் இருக்குது, இது மாதிரி விஷயங்கள் நடக்கும், இது மாதிரி டைமில் எது நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, கல்யாணம் எப்போ, குழந்தை பேர் எப்போ, நமக்கு வெளிநாடு வாய்ப்புகள் எப்போ, வேலை மாற்றங்கள் எப்போ, உத்தியோக உயர்வு எப்போ, பிஸ்னஸில் டெவலப்மெண்ட் எப்போ பிஸ்னஸ் ஆரம்பிப்போம், எப்போ இடம் வாங்குவோம், எப்போ வீடு வாங்குவோம், இது மாதிரி பல கேள்விகள் நம்மளுடைய ஜாதகத்து அடிப்படையில் நமக்கு எண்ணங்கள் இருக்கும் பொழுது அது எந்த மாதிரி தருணத்தில் கோச்சார அடிப்படையிலையும் ஒன்றா வருது, அதே சமயத்தில் துல்லியமாக அவங்க தசாபுக்தி இடத்தையும் ஒன்று சேர்ந்து எப்போ நமக்கு கனெக்ட் ஆகுதுங்கிறத பார்க்கும் பொழுது அது மாதிரி தருணத்தில் அது மாதிரி பிளான் பண்ணி பண்ணும் பொழுது எளிதில் நாம் வாழ்க்கையில் எந்த ஒரு தவறான ஒரு டெசிஷன் இல்லாமல் எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்பதை சொல்ல விரும்புகிறேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெஸ்ட்டான பிளானட் என்ன, ஃபார்ச்சுனேட்டான பிளானட் என்ன, அதே சமயத்தில் உங்களுக்கு கர்மா என்ன சொல்லுது, வேலையில் ஜெயிப்பீங்களா, தொழிலில் ஜெயிப்பீங்களா, அல்லது கல்யாணம் மூலமாக நல்ல பலன்கள் வருதா, அல்லது கல்யாணம் லேட்டாக பண்ணிக்கிறது நல்லதா, அப்புறம் உங்களுடைய துறை என்ன, அரசியல் சார்ந்த துறையா, மீடியா துறையா, அல்லது எழுத்து வடிவத்தில் வரக்கூடியதா, கம்ப்யூட்டர் பேஸ்டா, சாஃப்ட்வேரா, அல்லது அதில் ஹார்ட்வேர் பேஸ் பண்ணி போகிற அமைப்பா, அல்லது மெடிக்கல் ரிலேட்டட், ரியல் எஸ்டேட், சிவில், கன்ஸ்ட்ரக்ஷன் அது மாதிரி போகுதா, எது மாதிரி அமைப்புகள் நமக்கு ஓரளவுக்கு நன்றாக இருக்கிறதுங்கிறது நம்மளுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய அமைப்பு. அந்த 9 கிரகம் 12 கட்டத்தில் 27 நட்சத்திரத்தில் எப்படி படர்ந்துருக்கு, டிகிரி அடிப்படையில் துல்லியமாக பார்த்து நம்ம சொன்ன இப்போ கோச்சார அடிப்படையில் சொன்ன பலன்களும் இப்போ உங்களோட துல்லியமான பலன்களும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே நம்மளோட கிளாரிட்டி, அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் அதெல்லாம் ஒரு கிளாரிட்டியோட சொல்லக்கூடிய அமைப்புகளும், அதே மாதிரி எது மாதிரி விஷயங்கள் நமக்கு தகுந்ததாக இருக்குது, நம்ம எதை தவிர்க்க வேணும், குறிப்பாக நம்ம எதை தவிர்க்கணும், எது நம்ம கரெக்டாக வராது, எது மாதிரி சிக்கல்கள் நம்ம மைண்டில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்
அப்படிங்கிறதை வந்து நம்ம தெரிந்து கொண்டேயானால் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டு நமக்கு வராத விஷயத்தை செய்து எதிர்நீச்சல் போடாமல் ஓரளவுக்கு சாதகமான அமைப்புகளாக செய்து வாழ்க்கையில் ஓரளவுக்கு நல்ல வெற்றி பெற்று நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்மளுடைய ஓன் கர்மாவை நாமளே புரிந்து கொண்டு எந்தெந்த நேரத்தில் எது செய்யணுமோ எந்தெந்த விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்கோ அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு அதுவரைக்கும் பொறுமையாக காத்திருந்து அவதிப்படாமல் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல் அவசரப்பட்டு சில விஷயங்கள் செய்து அதை வந்து தவறாக பண்ணாமல் வீரத்தை காட்டிலும் வேகத்தை காட்டிலும் விவேகமாக செயல்பட்டு நம்ம வந்து வாழ்க்கையில் ஒரு விஷயமும் அது படிப்பாக இருந்தாலும் சரி, வியாபாரம், வேலை, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பர்சனலாக சொல்லும் பொழுது கல்யாண விஷயங்கள், இது எல்லாமே வந்து நம்ம ஒன்றுக்கு ஒன்று நம்ம செக் பண்ணி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை நம்ம வந்து எதிர்கொண்டு அதிகம் எதிர்பார்ப்புகள் வைக்காமல் நம்மளுடைய கர்மா என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சு கொள்வேனால் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நமக்கு வரக்கூடிய அந்த கிளாரிட்டி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கூகுள் மேப் போல் எப்படி ஒருத்தர் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் போகும்பொழுது ஒரு கூகுள் மேப் எப்படி வந்து செயல்பட்டு ஒரு வந்து கைட் பண்ணுதோ அதே மாதிரி நம்மளோட விஷயமும் நம்மளோட கர்மா என்ன, நமக்கு எது சாதகமாக இருக்குது, நம்ம வீக் பாயிண்ட் என்ன, நம்ம ஸ்ட்ரென்த் என்ன, எந்த துறை நமக்கு லக்கியாக இருக்குது, இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், இப்போ நமக்கு போயிட்டுருக்கிற தசை எதை குறிக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய 18 வருஷம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி அனுபவத்து மூலமாக பலாயிரக்கணக்கான ஜாதகத்தை பார்த்து அனுபவப்பட்டனால அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி நம்ம கன்சல்டேஷனில் நீங்கள் வாங்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகள் எடுத்து வாழ்க்கையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் வந்து மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு 2026 எப்படி வருது, அதாவது ஆகஸ்ட் மாதம் எப்படி வருதுன்னு பார்க்கும் பொழுது இப்போது ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறார், சனி 4ஆம் இடத்துல இருக்கிறார், அதே மாதிரி ராகு 3ஆம் இடத்திலும் கேது 9ஆம் இடத்திலும் இருக்கிறார். ஸோ நம்ம சயின்டிஃபிக்காக துல்லியமாக பரிகாரம் மூடநம்பிக்கைக்குள்ளெல்லாம் போகாமல் கரெக்டாக பார்க்கும் பொழுது எப்படி தெரியுதுன்னா உங்களுடைய அந்த முக்கியமான ஒரு கிரகம் செவ்வாய் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல ராஜயோக அதிபதியை லக்னத்தையே பார்க்குறார், அதாவது ராசியவே பார்க்குறார். அதே சமயம் புதன் சூரியன் குரு 8ல் மறைஞ்சிருக்காங்க. ஸோ 8ல் வந்து புதனும் மறைஞ்சிட்டார், சூரியனும் மறைஞ்சிட்டார், குரு மறைஞ்சிட்டார்னா ஒரு மாதிரியான ஒரு அன்ஏர்ன் இன்கம், திடீர்னு நமக்கு ஒரு ஜாக்பாட் கிடைக்கிறது, நமக்கு வர வேண்டிய பணம் வருவது, போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிட்டர்ன்ஸ் வர்றது, அது மாதிரி சில சாதகமான விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏன்னா குரு 8ல், சூரியன் 8ல், புதன் 8ல் அப்படிங்கிறப்போ 7, 9ங்கிற பாக்கிய ஸ்தானாதிபதியும் கேந்திர ஸ்தானாதிபதியும் சேர்வதே ஒரு பாக்கியம், ஒரு யோகம். அவர் குருவோட சேரும் பொழுது இன்னுமே வந்து நல்ல ஒரு பலனை கிடைக்கும். ஸோ அதனால் இதோ வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஷேர் மார்க்கெட், அன்எர்ன் இன்கம், இது மாதிரி நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு மனைவி மூலமாக, கணவர் மூலமாக, உயில் மூலமாக, அது மாதிரி இனாமா நம்ம போய் வேலை உத்தியோகம் தொழிலில் சம்பாதிக்காமல் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான சில விஷயங்கள்லாம் நீங்கள் காத்திருந்தீங்க, வர வேண்டிய பணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் ராஜயோகாதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கறனால அந்த 7ஆம் இடங்கிற மனைவி ஸ்தானம், கணவர் ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், பங்குதார ஸ்தானத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வீண் விவாதம் அதெல்லாம் பண்ணோம்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக போய்க்கக்கூடிய அமைப்புகள் ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது வேலை தொழில் விஷயத்துக்கு நல்லது. ஆனால் சனி செவ்வாய் இருக்கிறனால கண்டிப்பாக வந்து தொழிலில் வந்து சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் வரலாம். ஏன்னா சுக்கிரனே வந்து தனுசு ராசிக்கு ஒரு சுமாரான கிரகம். அவர் செவ்வாய் சனி பார்வை பெற்று 10ல் வரும்பொழுது அந்த 6ஆம் வீட்டு அந்த வேலை 8ஆம் வீட்டு வேலையை வந்து உங்களுக்கு வந்து 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தில் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதனால் தொழில் விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி கூட்டு தொழில் அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகம், தவறு இல்லை. ஸோ ஓவராலாக பார்க்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் நிறைந்ததாக இருக்குது. எது மாதிரி மாற்றம்னா திடீர் பயணங்கள், திடீர்னு அப்படியே மாறுறது, இடம் மாறுறது, திடீர்னு நம்ம பொசிஷன் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக போகிறது, எதிர்பார்க்காத இடத்துல இருந்து சிலது நடக்கிறது, அது மாதிரி ஃபாரின் கனெக்ஷன், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடு, அது மாதிரி அவுட்டர் சர்க்கிள்லேருந்து நமக்கு சில பெனிஃபிட்ஸ் வர்றது, இதெல்லாம் வந்து சாதகமான ஒரு அமைப்பாக நம்ம
தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 இது மாதிரி நேரடியாக போய் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பண்ணாலும் இன்டைரக்டாக வரக்கூடிய அமைப்புகள் வந்து கொஞ்சம் சாதகமாக இருக்குது. தொழில் அமைப்பில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க. ஹெல்த் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதியே வந்து சனி செவ்வாய் பாதிப்பில் இருக்கிறனால உடல் உபாதைகளுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் எடுங்க. அது அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படி பண்ணாமல் கொஞ்சம் இறங்கணும் பார்த்தோமா பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்பாக அப்புறம் நம்ம வந்து எந்திலுமே வந்து பெரிய கவனத்தை போடாமல் அஜாக்கிரதையாக இல்லாமல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற அந்த சுக்கிரனோட வீடு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து சனியின் பார்வையும் அவர் பெறுகிறார். அப்படிங்கிறதுனால மெயினான தனுசு ராசிக்காரங்கள் உடல் உபாதைகள் கொஞ்சம் பார்த்துக்குங்க, கேர்ஃபுல்லாக இருங்க, டோன்ட் டேக் இட் ஈஸி. மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி திடீர் லாபங்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. மனைவி மூலமாக இருக்குது, வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நல்ல பெனிஃபிட்ஸ் வரும். அதே சமயத்தில் திருமண விஷயத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. திருமணம் ஆனதுக்கப்புறம் வெளியூர் போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்க குழந்தை பேர் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இது மாதிரி சில பாசிட்டிவான அமைப்புகள் நிறைந்த ஒரு மாதமாக ஆகஸ்ட் 2026 தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த குருவோடு சேரக்கூடிய புதன், சூரியன், அதே மாதிரி ராஜயோகாதிபதி செவ்வாய் வந்து ராசியை பார்க்குறது, இது எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு காலகட்டங்கள். அதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை போட்டு உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கத்தில் நம்ம ஜாதகத்தை போட்டு அனுப்பிச்சு ஒரு கன்சல்டேஷனில் நம்ம அப்பாயின்மெண்ட்டில் பார்த்தோம்னா நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது, இறந்த காலம் எப்படி இருந்தது, இப்போ போயிட்டுருக்கிற காலம் எப்படி இருக்குது, ஒர்ஸ்ட் இஸ் ஆல்ரெடி ஓவரா, பெஸ்ட் இஸ் எட்டு கம்மா, அல்லது ஒன்றுமே ஒர்ஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கா, எது மாதிரி டைரக்ஷன் நம்ம வாழ்க்கையை திரும்புது அப்படிங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் பார்த்து அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம், அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம்லாம் எப்படி இருக்குது, நம்ம எந்த மாதிரி டைரக்ஷனில் நம்ம போகலாம், நம்ம லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி உச்சமாக இருக்காரா எப்படி இருக்குது, நமக்கு யோகமான கிரகங்களில் யார், ராசிக்கும் லக்னத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன, ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலங்கிற நம்மளோட ஒரு கிரகத்தோட பலத்தை எடுத்து நம்மளோட யோகமான பிளானட் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த தசாபுக்திகளுக்கு ஏற்ற மாதிரி சில பலன்களை பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷன்லாம் வந்து எது நமக்கு பெஸ்ட்டு டெசிஷனாக வருது, நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சாய்ஸில் வந்து எது மாதிரி சாய்ஸ் நம்ம எடுக்கலாம், எது மாதிரி சாய்ஸ் வந்து நமக்கு சரி வராது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் துல்லியமாக நம்ம பார்த்து எதையும் நம்ம வந்து மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு அந்த நமக்கு ஏற்றமான ஒரு விஷயங்கள் வந்து ஸோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளோட ஜாதகத்தில் பார்த்து அதுக்கு அது தகுந்த முடிவுகளை எடுக்கும் பொழுது நம்மளுடைய கர்மா என்ன சொல்கிறது, நம்மளோட யோகமான கிரகம் என்ன, நம்மளோட யோகமான துறை என்ன, வியாபாரமா, வேலையா, அல்லது வேலைன்னு வந்துட்டோம்னா எது மாதிரி வேலை, டெக்னிக்கல் வேலையா, அட்மினிஸ்ட்ரேஷன் வேலையா, அல்லது உயர் படிப்பு வந்து நமக்கு என்ன வரும், என்ன துறை, என்ன துறையில் போனால் நம்ம ஜெயிக்கலாம், அடுத்தடுத்த திசைகள் எதை காட்டுது, வேலையா தொழிலா, அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம முடிவு பண்ணி அதே மாதிரி கல்யாணங்கள் எப்போ நடக்க போகுது, நமக்கு எத்தகைய ஒரு கல்யாணம் நடக்க போகுது, நமக்கு லேட்டாக ஏர்லியா, எது மாதிரி வரன்னு நம்ம பார்க்கலாம், குழந்தை பேர் எப்படி இருக்குது, நம்மளுடைய அடுத்து வரக்கூடிய வம்சாவளிகள் எப்படி நம்ம பண்ண போகிறோம், பிளான் பண்ண போகிறோம், எப்போ நம்ம ரிட்டையர் ஆக போகிறோம், எப்போ நமக்கு கடன் அடைய போகுது, எப்போ நம்ம வம்பு வழக்கு பிரச்சனையிலேருந்து வரப்போகிறோம், எப்போ நம்ம செட்டில் ஆக போகிறோம், எப்போ நம்ம வெளிநாட்டில் இருந்தோம்னா வெளிநாட்டிலேருந்து எப்போ நம்ம உள்நாட்டுக்கு வர போகிறோம், அது மாதிரி அமைப்புகள் இருக்கா, அல்லது வெளிநாட்டிலே நம்ம வாழ போகிறோமா, எது மாதிரி ஒரு அமைப்பு நம்ம ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவுகளை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை சம்பவங்களை நீங்களே அமைச்சுக்கலாம். அதாவது எது மாதிரி விஷயங்கள் எப்போ நடக்குங்கிறது தெரிஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைம்லைன்ஸுக்காக வெயிட் பண்ணுறது. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் நம்ம முயற்சி பண்ணாலும் ஒன்றும் நடக்காது சரியா. சில நேரத்தில் நம்ம எதிரே பார்க்க மாட்டோம், அது டக்குன்னு நடந்துடும்.